எல்லா பெற்றவங்களுமே பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வளர்க்குறாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை பிள்ளைங்களுக்கு தெரிய வச்சு வளர்க்குறாங்களா, புரிய வச்சு வளர்க்குறாங்களா அப்படிங்கிறதான் கேள்விங்க. நிறைய பெற்றவங்க வந்து கஷ்டத்தை தெரிய வச்சு கூட வளர்க்குறாங்க, அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் புரிய வைக்கிறாங்களா கஷ்டத்தை அப்படின்றதுல தான் பெரிய பிரச்சனையே இருக்குங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எங்கள் அம்மா வந்து அவங்களோட 2 பவுன் தாலி செயினை வச்சு தான் என்னை படிக்க வச்சாங்க அப்படிங்கிறது. அதே புரிஞ்சுக்கிறதுன்றது தான் உயிருக்கு நிகராக நினைக்கிற கணவனை எப்படி பார்த்துக்கிறாளோ அதே மாதிரி அந்த தாய் தாலியை தினமும் பாதுகாத்து வச்சிருந்தா, இருந்தாலும் தன்னோட பிள்ளைக்கு படிப்புக்கு செலவுக்கு தான் முக்கியம் அப்படின்றதுக்காக அந்த தாலியே அடகு வச்சு படிக்க வைக்கிறான்னா அப்போ அது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு பேர் தான் புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுக்கிறதுல பொதுவா உணர்வு வந்து கலந்துரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து பசிக்குதுங்க எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா, எனக்கு ஆனா பசினா என்னன்னு தெரியாது. 3 வேளைக்கும் சோறு போட்டுருவாங்க, 2 வேளை ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க, நினைச்ச நேரத்துல எல்லாமே கிடைக்கின்ற பட்சத்துல அந்த பசியோட கொடுமைன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு பசிக்குதுன்னு தெரியும், ஆனா அந்த பசி எப்படி இருக்குன்றது எனக்கு புரியாது. அதனால கஷ்டத்தை புரிய வச்சு வளங்க. நீங்க எப்படி உங்க பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். அப்படி புரியலன்னா வளர்ந்த அப்புறம் நீ பெத்த நீ தான் வளர்க்கணும், உன் கடமை தான் அது அப்படின்னு உங்களையே கேள்வி கேட்பாங்க. ஸோ புரிய வச்சு வளங்க.